हाय फ्रेंड्स இன்னைக்கு வீடியோல நம்ம 40 இன்ச் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்றதுன்னு பாப்போம் வாங்க துணியை சமமா ரெண்டா போட்டுக்கங்க சமமா ஒரு மடிப்பு மடிச்சுக்கங்க அதுக்கு அப்புறம் உயரம் எடுத்துக்கலாம் உயரம் வந்து எனக்கு 16 இருக்கு உயரம் எடுத்துக்கலாம் 16 எடுத்து மார்க் பண்ணிக்கங்க எடுத்து கோடு போட்டுக்கங்க அது மாதிரி மார்பு சுற்றளவு எவ்வளவோ அதை எடுத்து பாக்ஸ் மாதிரி கோடு போட்டுக்கங்க மார்பு சுற்றளவு வந்து எனக்கு 12 எடுத்து பாக்ஸ் மாதிரி கோடு போட்டுக்கங்க இப்போ கீழ இருந்து 1.5 இன்ச் மடிச்சு அடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம் கீழ இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம் இப்போ கழுத்து அகலம் எடுத்துக்கலாம் கழுத்து அகலம் இங்க இருந்து எடுத்துக்கலாம் கழுத்து அகலம் எனக்கு 2.5 இருக்கு கழுத்து அகலம் 2.5 ஷோல்டர் அகலம் வந்து 3.5 இருக்கு இங்க ஷோல்டர்ல இருந்து ஆம்ஹோல் உயரம் வந்து எனக்கு 5.25 இங்க கோடு போட்டுக்கலாம் அதே மாதிரி இங்க கழுத்து உயரம் முன் கழுத்து உயரம் வந்து 7.25 இருக்கு முன் கழுத்து உயரம் வந்து எனக்கு 7.25 போட்டு கோடு போட்டுக்கலாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ கழுத்து பக்கம் இங்க இருந்து 1 இன்ச்சும் இங்க இருந்து 1 இன்ச்சும் மார்க் பண்ணி வளைவு போட்டுக்கலாம் வளைவு போட்டாச்சு இப்போ முன் கழுத்து மார்க் பண்றத பார்க்கலாம் அது நம்ம தனியா ஒரு பேப்பர்ல மார்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் இதுல மார்க் பண்ண முடியும் அத பார்க்கலாம் எப்படி மார்க் பண்றதுன்னு இப்ப தனியா ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம் பேப்பர் எடுத்து மடிச்சிட்டு மடிப்பு நம்ம பக்கம் இருக்க மாதிரி பாத்துக்கங்க இப்போ எனக்கு மார்பு சுற்றளவு வந்து 12 இருந்துச்சு இப்போ மார்பு சுற்றளவு பேப்பர்லயும் 12 எடுத்துக்கங்க 12 எடுத்து மார்க் பண்ணிக்கங்க 12 எடுத்து மார்க் பண்ணிக்கங்க இப்போ கழுத்து அகலம் எடுத்துக்கலாம் கழுத்து அகலம் வந்து எனக்கு 2.5 இருந்துச்சு 2.5 எடுத்துக்கிறேன் கழுத்து அகலம் 2.5 ஷோல்டர் அகலம் வந்து 3.5 இங்க இருந்து 3.5 ஆம்கோல் உயரம் வந்து 5.25 இங்க இருந்து 5.25 அதே மாதிரி முன் கழுத்து உயரம் வந்து எனக்கு 5.25 இருக்கு மேல இருந்து இங்க வர 5.25 5.25 எடுத்தாச்சு இப்போ கோடு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க கோடு போட்டாச்சு இப்போ இங்க இருந்து 1 இன்ச்சும் இங்க இருந்து 1 இன்ச்சும் மார்க் பண்ணி வளைவு போட்டுக்கங்க இங்க இருந்து 1 இன்ச் அது மாதிரி இங்க இருந்து 1 இன்ச் போட்டு வளைவு போட்டுக்கலாம் மார்க் பண்ணிட்டேன் இப்போ முன் கழுத்து டு பட்டி முன் கழுத்துல இருந்து எடுப்போம்
கழுத்து டு பட்டி வந்து 4.25. இங்கிருந்து 4.25 4.25. ஷோல்டர் டு பட்டி வந்து எனக்கு 13.25 இருக்கு. 13.25. அப்புறம் ஆம்ஹோல் டு பட்டினா இங்கே கடைசியில் நம்ம ஆம்ஹோலுக்கு மார்பு சுற்றளவு எவ்வளோ குறிச்சோமோ அங்கேருந்து எடுக்கணும். இங்கேருந்து ஆம்ஹோல் டு பட்டி வந்து 7 இருக்கு எனக்கு. இப்போ இந்த 3 டாட்டையும் குறிச்சுக்கிற வேண்டியதான். குறிச்சிட்டு காமிக்கிறேன். வளைவு போட்டாச்சு. இப்போ இதை கட் பண்ணிட்டு நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கிற வேண்டியதான். துணியில் எப்படி கட் பண்ணனா இந்த வளைவை அப்படி கட் பண்ணிட்டு இது வந்து ஆம்ஹோலில் கட் பண்ணி மேலே அதே மாதிரி கீழே இருந்து இங்கே கட் பண்ணி இங்கே விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை வச்சு மார்க் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டேன். பேப்பரை இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க. கிராஸாக வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே கோடு போட்டுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக கடைசி வரை பத்தவும் செய்யணும். கரெக்டாக பாருங்கள், இது வரை கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்து வைங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், மார்க் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு அவ்வளோதான். கட் பண்ணுறது தான். இப்போது இந்த சைடு பட்டிக்கு அளவு எடுத்துக்கலாம். இந்த சைடு கைக்கு அளவு எடுத்துக்கலாம். வெட்டியாச்சு. பாருங்கள், முன்கழுத்தும் பின்கழுத்தும் வெட்டியாச்சு. இப்போ கை எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், முன்கழுத்து பின்கழுத்து வெட்டியாச்சு. இப்போ கை எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ அதில் உள்ள பாதி துணியை நம்ம கைக்கு வெட்டிக்கலாம். இப்போ இங்கேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இங்கேருந்து 1.25 இன்ச்சு. இப்போ 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கையோட அளவு குறிச்சிக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த கொக்கி சைடு வச்சு பாருங்கள், அந்த கோட்டு மேலேயே வச்சுக்கோங்க கையை. கரெக்டாக அந்த கோட்டு மேலேயே வச்சாச்சு. இப்போ இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு. அதே மாதிரி இங்கே மார்க் பண்ணி அதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சு. அது மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. காமிக்கிறேன் பாருங்க. கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு, அது பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மார்க், அதுக்கப்புறம் இங்கே ஆம்போல் கடைசி முடிகிற அளவுக்கு ஒரு மார்க்கு, அதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச் வச்சுக்கலாம். உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி இங்கேருந்து 1.5 இன்ச் வச்சு கோடு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கையை வெட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம பட்டி வெட்டலாம். இப்போ பட்டி வெட்டிக்கலாம். பட்டிக்கு வந்து அகலம் வந்து நம்ம மார்பு சுற்றல் வந்து நம்ம 12 எடுத்தோம். அதுலேருந்து 1 கழிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1.5. நான் 1 கழிச்சுக்கிறேன். இப்போ 12ல் 1 போச்சு 11 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டி அளவு எடுக்கலாம். இங்கேருந்து 11 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பட்டி ஏ வந்து எனக்கு வந்து 4 இருக்குது.
A 4, B 4.25, C வந்து எனக்கு 3.25 இருக்கு. குறிச்சிட்டு மார்க் பண்ணிக்கிற வேண்டியதான். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் கிராஸ் பீஸ் வெட்டிக்கலாம். கிராஸாக வெட்டிக்கோங்க. 1.5 இன்ச் கரெக்டாக அந்த ஸ்கேல் கரெக்டாக இருக்கும். கிராஸ் பீஸ் வெட்டியாச்சு. அது மாதிரி 2.5 இன்ச்சும் 2 இன்ச்சும் வெட்டியாச்சு. கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் வெட்டியாச்சு. அவ்வளோதான். நம்ம எல்லா அளவும் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ.